அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான கேள்வி என்னன்னா, அன்புடன் தான் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அன்பு எதையும் எதிர்பார்க்காதது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அன்பு கொடுப்பது, எதிர்பார்க்காதது அப்படின்னு ஒண்ணு சொல்றேங்க. அப்படி என்றால் நான் ஒருத்தரை பார்க்க செல்கிறேன், இல்ல ஒரு விஷயத்தை கேட்க செல்கிறேன், எனக்கு உதவி கேட்க செல்கிறேன் அப்படி அப்படின்னா அது அப்ப அன்பாகாதா? அது போய் உதவி கேட்டேன். அப்ப கேட்கறதுங்கிறத அன்பாகாதா? கொடுப்பது மட்டுமே அன்பா? அப்ப நான் உதவினா நான் கேட்கவே கூடாதா? நான் அன்பை மட்டும் காட்ட செல்ல வேண்டுமா? அப்ப நான் கேட்க செல்லவே கூடாதா எவனிடமும்? அப்படி கேட்க செல்ல வேண்டும் என்றால் எப்படி கேட்க செல்வது? அடுத்து என்னிடம் வருபவர்கள், அப்ப என்னிடம் வருபவர்கள் கொடுக்க மட்டுமே வர வேண்டுமா? எல்லோரும் அன்பாக இருக்க வேண்டும் என்றால் அப்ப அன்பில்லாதவர்கள் என்னிடம் வரக்கூடாதா? அப்ப என்னிடம் கேட்டு வரக்கூடாதா? ஒரு விஷயத்தை கேட்டு வரக்கூடாதா? என்னிடம் அன்பு காட்ட மட்டுமே என்னிடம் வர வேண்டுமா? அப்படி விஷயத்தை கேட்டு வந்தால் நான் அதை எப்படி அணுக வேண்டும்? ஏன்னா அவங்களுக்கு அன்பு இல்லை அப்படின்னு மாதிரி எனக்கு பட்டா அந்த விஷயத்தை நான் எப்படி அணுக வேண்டும்? நான் ஒருவிடம் போய் கேட்க சென்றால் எந்த மனோபாவனையில் போய் கேட்க செல்ல வேண்டும்? அப்படிங்கிறதான் இன்றைக்கான கேள்வி. ஸோ முதல்ல பதில் என்னன்னா, நான் எந்த மனோபாவனையில் கேட்க செல்ல வேண்டும்? கேட்கலாம், என்னுடைய தேவைகளை கேட்கலாம். ஆசைக்கும் தேவைக்கும் முதல்ல வித்தியாசம் புரிஞ்சுக்கிறணும். ஸோ இப்போ தேவைக்காக, என்னுடைய நிரந்தர ஆனந்துக்காக, நான் நிரந்தரமா ஆனந்தமா இருக்கணும்னா சில தேவைகள் கண்டிப்பாக இருக்கு. அந்த தேவையை பூர்த்தி செய்வதற்காக ஒருவிடம் போய் நான் கேட்கலாம் அப்படிங்கிறது ஒண்ணு. என்ன மனோபாவனையில் கேட்க வேண்டும் அப்படிங்கும்போது, அன்புக்கு என்ன டெஃபினிஷன் சொன்னீங்க? எதையும் எதிர்பாராதது. எதிர்பார்க்காம கேட்டுரு, அதான கர்மயோகம். கேட்பது என் கடமை, அதுல ஈகோ இல்லை, அதனால கேட்கிறேன். ஆனா அதுல எதிர்பார்ப்பும் இல்லை. அப்ப கேட்கும்போது அவன் கொடுத்தே ஆக வேண்டும்னா அது அகங்காரம் ஆயிரும், அன்பு மிஸ் ஆயிரும். அவன் கொடுக்கவில்லை என்றாலும் என் அன்பு மாறாது. அவன் கொடுத்தாலும் உடனே அவன் மேல அடிக்ஷனும் கூடாது. நான் அன்பு காட்டுகிறேன் என்பது உண்மை. அப்போ அதுல நான் கேட்க வேண்டும். நான் உன்னை போய் கேட்கிறேன், எனக்கு இது தேவை, ஒரு பண தேவைன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு ஒரு பண தேவை, கொண்டு தாருங்கள் என்று நான் கேட்க சொல்லும் போது அதுல எதிர்பார்ப்பு இல்லை. என்ன எதிர்பார்ப்பு இல்லை? அவர்கள் எனக்கு கண்டிப்பாக தந்துவிட வேண்டும் என்று எதிர்பார்ப்பு இல்லை. தந்து விட்டால் நான் அவர்களுக்கு அடிக்ஷன் ஆகிவிடுவேன் என்ற பாவனையும் எனக்கு இல்லை. தரவில்லை என்றால் அவர்களை நான் வெறுக்கப் போகின்றேன் என்ற பாவனையும் இல்லை. நான் எந்த நிலையில் சென்றேனோ அவர் மீது இருக்கும் எந்த பாவம் எனக்கு அவர் கொடுத்தாலும் சரி, கொடுக்கவில்லை என்றாலும் சரி, குறையாமல் என் அன்பு நிறைந்திருக்கும். ஆனால் இப்போது என் தேவைக்காக நான் அவரிடம் சென்று கேட்கப் போகிறேன். கேட்டுதான் ஆகணும். கேட்கலன்னு அது ஈகோ ஆயிரும். வந்தாச்சு கஷ்டம், வலி வந்துருச்சு, அப்ப நான் கேட்க மாட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? கேட்டுதான் ஆகணும். அப்ப கேட்கும்போது அன்பிலே கேள் அப்படின்னா எதிர்பார்ப்பு இல்லாமல் கேள், சமநிலை பாவனோடு கேள், ரிசல்ட் எதிர்பார்க்காமல் கேள். கொடுத்தாலும் கொடுக்கவில்லை என்றாலும் கொடுத்ததை எப்படி அன்போடு ரசித்து ஏற்றுக்கொள்கிறேனோ அப்படி கொடுக்கவில்லை என்கின்ற அந்த ஒரு விஷயத்தையும் அன்போடு ரசித்து அக்செப்ட் செய்து ஏற்றுக்கொள்ளும் மனோபாவனையுடன் கேட்டுவிட்டால் பிரச்சனை இல்லை. ஆனா எப்போ அது அகங்காரம் அன்பு இல்லாம ஆகிடுனா, கேட்கணும், கேட்கறதுல ஒரு தயக்கம், கேட்டான் அவன் தருவானா மாட்டானா 1008 சிந்தனை, அப்புறம் கேட்ட பிறகு தரவில்லை என்றால் அவன் மீது கோபம், ஏமாற்றம், கஷ்டம், வேதனை, அவன் மீது வெறுப்பு, இதெல்லாம் வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காவே நான் அன்பிலே கேட்கவில்லைன்னு அர்த்தம். அப்ப அன்புல போய் கேட்கலாம், இந்த பாவனையில் தான் போய் கேட்கணும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது, என்னிடம் அன்பு இல்லாமல் கேட்டால் என்ன செய்வது? அகங்காரத்தில் கேட்டால் என்ன செய்வது அப்படிங்கிற கேள்விக்கு என்னுடைய பதில் ஏற்கனவே ஞானதேவரும் சொல்லியிருப்பாரு. இந்த சூரியனானது தன் வெளிச்சத்தை கொடுக்கும்போது இவன் உத்தமன், இவன் அதமன் என்று பார்த்து கொண்டா குடிக்கிறது. காற்றானது ஆக்சிஜனை கொடுக்கும்போது இவன் நல்லவன், அயோக்கியன், யோக்கியன் என்று பிராணன் பார்த்தா குடிக்கின்றது. ஆக எவ்வகையிலும் எதையும் எதிர்பார்க்காமல் அவன் நல்லவனா கெட்டவனான்னு சிந்திப்பதே இல்லை. அப்ப என்ன? சூரியன் அதன் இயல்புல இருக்கு. மரம் கோடாலி கொண்டு வெட்ட வந்தவனிடம் தண்ணீர் ஊற்றி வளர்த்தவுடனும் ஒரே மாதிரி நிழலையும் பழத்தையும் தருவது போல, எக்ஸாம்பிள் வர்றது மாதிரி
நான் சூரியனாக, மரமாக, பிராணனாக இருக்க வேண்டும் என்பதுதான் உண்மை. ஏன்னா வர்றவனெல்லாம் ஆராய்ச்சி செஞ்சுட்டு இருக்க முடியாது. அவன் லைக்ஸ்ல கேட்கறானா, டிஸ்லைக்ஸ்ல கேட்கறானா, அவன் ஈகோல கேட்கறானா, அன்பிலே வந்தானா, என்னை ஏமாற்ற வந்தானா, இல்ல அவன் வந்து வேற எதுக்கோ வந்தானா அப்படின்லாம் ரொம்ப ஆராய்ச்சி பண்ற அளவுக்கு மூளெல்லாம் பத்தாது. அப்ப நான் நிறைவாக இருக்க வேண்டும் அப்படின்னு வந்தாச்சு. நான் என் இயல்பிலே இருக்க வேண்டும் வந்தாச்சு. அப்போ ஒரு பேங்க் மேனேஜர் இருக்கிறாரு, லோன் கேட்டா அவர் வந்து அவன் நல்லவனா, கெட்டவனா, யோகியனா, அயோக்கியனா, அன்புல வர்றானா, ஆய்ச்சியில வர்றானாலும் கேட்கறதுல ஒரு ப்ரொசீஜரை வச்சிருக்காரு. ப்ரொசீஜர் ஓகே பண்ணிட்டா கொடுத்துட்றான். அப்ப எனக்கான ஒரு வழிமுறைகளை நான் வைத்திருக்கிறேன். வந்தவனை பற்றி ஆராய்ச்சி செய்ய வேண்டாம், நான் என்னை பற்றி ஆராய்ச்சி செய்கிறேன். நான் அன்பிலே இருக்க வேண்டும், நான் எதிர்பார்ப்பற்று இருக்க வேண்டும், நான் உதவும் மனப்பான்மையில் இருக்க வேண்டும், தயைன்னு சொல்ற அந்த தெய்வீக லட்சணத்தில் நான் இருக்க வேண்டும். உதவி எப்படி செய்ய வேண்டும் என்று என் இயல்புக்கு ஏற்றவாறு ஒரு வழிமுறைகளை நான் வந்து அதுல பாரபட்சம் இல்லாம சமநிலை நோக்கோடு ஒரு வழிமுறைகளை, ஒரு ப்ரொசீஜரை, ஒரு ப்ராசஸை நான் ஏற்படுத்தி வைத்துக் கொள்கிறேன். வந்து கேட்குறான், என்னுடைய கண்டிஷன் ஓகே ஆகுது அப்படிங்கிற பட்சத்துல கேட்டவன் வந்து அயோக்கியனாக இருந்தாலும் சரி, யோகியனாக இருந்தாலும் சரி, அதை பற்றி கவலைப்படாமல், அதை பற்றி சிந்திக்காமல் கொடுத்து விட வேண்டியதுதான். அவனை பத்தி சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா கேட்குறவனை எப்படி வந்து நான் டீல் பண்ணுறது தேவையே இல்லை. அந்த அளவுக்கு பக்குவம் பத்தலை. ஸோ அப்போ சூரியன் மாதிரி சூரியன் தன் இயல்பு வெளிச்சத்தை கொடுத்துட்டு போயிட்டே இருக்கிறான். என் இயல்பு என்ன, என் ப்ரொசீஜர் படி பேங்க் மேனேஜர் மாதிரி எல்லாத்துக்கெல்லாம் பேங்க் மேனேஜர் வந்த கேட்டவனுக்கெல்லாம் தூக்கி கொடுத்துட மாட்டார். அவர் ஒரு ப்ரொசீஜர் வச்சுருக்காரு, யாருக்கு என்ன, எந்த ப்ராஜெக்ட்டுக்கு எவ்வளோ அப்படிங்கிறத ஒரு ப்ரொசீஜர் இருக்கும். அந்த ப்ரொசீஜரில் வந்து அவன் மீது சந்தேகம் அப்படிலாம் கிடையாது. இது ஒரு ப்ரொசீஜர். ப்ரொசீஜருக்கும் இந்த சந்தேகத்துக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இல்லை சார், சந்தேகப்பட போய் தானே செக் பண்ணுறீங்க. இப்போ திருப்பதிக்கு போகிறோம், எல்லாவனையும் செக் பண்ணுவான் மெட்டல் டிடெக்டர் வச்சு. அப்போ நீ தீவிரவாதின்ட்டு அவன் நினச்சா செக் பண்ணுறான், அது ப்ரொசீஜர். நீ தீவிரவாதி இல்லைன்னு எங்களுக்கு தெரியாது, அது ப்ரொசீஜர். இந்த ப்ரொசீஜருக்குள்ளே வந்துட்டு நீ போயிட்டே இரு, அவ்வளோதான். நான் உன்னை சந்தேகப்படுகின்றேன் அப்படின்லாம் இல்லை, உன்னை ஆராய்ச்சி செய்கிறேன் என்பதுதான் இல்லை. நான் ஒரு ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுறேன். அந்த ப்ரொசீஜர், அந்த கண்டிஷன், அதாவது என் இயல்புன்னு ஒன்று இருக்குது, என் தகுதின்னு ஒன்று இருக்குது. அந்த ஒரு ப்ரொசீஜரில் என் இயல்பில் என் தகுதியில் இது வந்துருச்சுன்னா ஓகே, நம்ம கொடுத்துட போகிறோம். இதில் என்ன இருக்குது, யாராக இருந்தான்னு அவன் லைக்ஸில் வர்றானா, ஏமாற்ற வர்றானா, அதுக்கு மீறி ஒன்ஸ் அகெயின் அவன் ஏமாற்றி விட்டாலும் சரி, இல்லை என்னை வந்து புகழ்ந்து பாடினாலும் சரி, இரண்டையும் கணக்கில் எடுக்க போகிறதில்லை. ஏன்னா ரிசல்ட்டை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஏன்னா நான் கொடுத்தது வந்து நான் கொடுக்குறேங்கிற ஃபீல்லையே இல்லை. எனக்கு இங்கே எங்கேயோ அது கொடுக்கப்பட்டதை தான் நான் கொடுத்துட்ருக்கேன். அப்போ நான் என்னிடம் வருபவரை ஆராய்ச்சி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நான் அன்பிலே நிறைந்திருக்கிறேன், என் பூரண சுயதர்மத்தில் நான் நிறைந்திருக்கிறேன், எனக்கான ஒரு ப்ரொசீஜரை வழிவகுத்து கொண்டிருக்கிறேன். அதில் வர்றவங்களுக்கு யாராக இருந்தாலும் பூர்ண அன்பில் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல், ஈகோ இல்லாமல் நான் கொடுத்துட்டு ரிலாக்ஸ் ஆகிறதான் என் வேலையை தவிர வர்றவனை ஆராய்ச்சி செய்ய வேண்டிய வேலை இல்லை அப்படிங்கிறது இரண்டாவது கேள்விக்கு உண்டான பதில். ஸோ இதுதான் என்னுடைய பதில்.